அம்மா வந்து இப்ப வந்து பாலாலயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு கனவுல வந்து என் பொண்ணு என்னை பார்க்க வரவே இல்லை. என்னை பார்க்க வர சொல்லி நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு அந்த மூலஸ்தானத்துல இருந்து எடுத்து அம்மாவை தனியா வச்சிருக்காங்க. எனக்கு என்னவோ பார்க்கவே முடியல. ஒரு 3-4 மாசமாச்சு நான் அம்மாவை பார்க்க. எப்பவுமே நான் சாமி கும்பிடும்போது அம்மா நான் உங்க கிட்ட இருக்கணும், நான் அடிக்கடி வந்து பார்க்கணும்னு தான் எனக்கு இந்த வீடு கிடைச்சது. இந்த வீடு நாங்க வாங்கணும். அம்மா உடனே நான் மதுரை வேலை ஏறின உடனே திருவேற்காடு வந்தோம். ஆமா 3 மாசமா போல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு அம்மாக்கு சாமி வந்து சொல்றாங்களாம், என் பொண்ணு வரல, என் பொண்ணு வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, ஊருக்கு போறா. நான் ஊருக்கு போறது யாருக்குமே தெரியாது. நான் வந்து என் பையன் கிட்ட போறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி சாமி வந்து அந்த அம்மா ஃபுல்லா நைட்ல வந்து ஒரு 12-1 மணிக்கு எனக்கு மெசேஜ் போடுறாங்க. ஆத்தால எந்திரிச்சு சாமி எல்லாம் சாமி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:30-5 o'clock ஓபன் பண்றேன். அந்த அம்மா வந்து பேசுறாங்க அவ்வளவு பேசுறாங்க. நீங்க ஏன் வந்து வரல கருமாரி அம்மன் கோயிலுக்கு, உங்க அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க. எனக்கு கண்ணுல தண்ணியா வருது. என்னடா இது உண்மையா பொய்யா, யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு